வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். எல்லோரும் பூமியில் தானே தோண்டி, அதாவது போரு கிணறுலாம் தோண்டி தண்ணி எடுப்பாங்க. இவங்க என்ன மாடியில் தோண்டி தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதை பற்றியும் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதையும் முடிக்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது பைப்பில் கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ஆர்ஓ மாட்டினாங்கன்னா குடி வர்றவங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுனால இந்த தம்பியை கூப்பிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் லெட்டினில் எல்லாமே அந்த மூடியெல்லாம் பிஞ்சு போயிருந்துச்சு. வர்றவங்களுக்கு அதுவும் கஷ்டம் தானே, அதையும் சரி பண்ணிடலாம். அப்புறம் பாத்ரூமில் தண்ணி போகிற அந்த ஜல்லி அதுவும் புதுசு மாற்றணும். ஸ்டீல்னால் அந்த மேலே இருக்கிற அந்த இது மட்டும் மாற்றிக்கிறலாம். பிளாஸ்டிக்னா செட்டாகவே மாற்றணும்ட்டாங்க. அதே மாதிரி டைல்ஸு கிடைக்கலன்னா கஷ்டம். அதனால் உடைக்காமல் பத்திரமா எடுத்து அதை மாட்டினார். வாஷிங் மிஷினில் எங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க ஏமாற்றி தான் இந்த மிஷினை கொடுத்தாங்க. அதாவது எப்படின்னா, மஞ்சள் தண்ணியை வெள்ளை தண்ணியாக மாற்றி துணி துவைக்கிற மிஷினு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பொய் சொல்லி கொடுத்தாங்க. அதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நான் ஃபோனில் கேட்டு சத்தம் போட்டதுக்கு அம்மா சாரிம்மா தெரியாமல் சொல்லிட்டாங்க, புதுசாக வேலைக்கு வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க, இனிமேல் யாரும் இப்படி ஏமாத்தாதீங்க, இதுவும் ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது, ஒரு மிஷின் மாட்டுங்கன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு மிஷினை நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா அது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு. கடைசியில் அதுவும் பொய்யா போச்சு. இந்த பாருங்கள், தம்பி கையில் வச்சிட்ருக்கார் பாருங்கள். ஃபில்ட்ரு பண்ணும்மா, உள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைம்மா இது தண்ணி அப்படியே நேராக வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டார். ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கள்ல மிஷினில், அந்த தண்ணி வடிகட்டி தூசி எதுவும் வராமல் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, அவ்வளவுதான். வாஷிங் மிஷினுக்கு ஃபில்ட்ரு போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒன்று மாட்டிட்டு போனீங்களே, தண்ணி அதே மாதிரி தான் மஞ்சளாக வருது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். எவ்வளோ நாளாச்சு மாட்டினார்? ஒரு 9 மாதம் இருக்கும் அப்படின்னேன். அப்போது உங்கள் தண்ணி நிறைய மஞ்சள் வர்றதுனால இதுவாக இருக்கும், இன்னொன்று மாட்டி விடுறேன், 1800 கொடுங்க. நாங்கள் மறுபடியும் ஏமாற நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்ட்டு விட்டுட்டேன். பழையபடிக்கு மாடிக்கு வந்துட்டோம். இப்போ தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கார்ல, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. பைப்பு உள்ளே உடஞ்சி அது வழியாக பில்டிங்குள்ளே தண்ணி இறங்குது. இந்த தண்ணி எங்கேருந்து இறங்குதுன்னே தெரியாமல் நானும் ஒன்றுமே புரியலை. கிச்சனுக்கு நேராக சொட்டுது, வாசலுக்கு நேராக சொட்டுது. இப்போ இது எங்கேருந்து இறங்குது ஒன்றுமே புரியலை அப்படின்னு பார்க்கும்போது, மோட்டரை போட்டுட்டு மறந்துட்டு விட்டுருவாங்க சில பேர். அந்த தண்ணி ஆல்ரெடி குழா போடும்போது தோண்டிட்டு அப்படியே விட்டுருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அங்கே எல்லாம் பூசியாச்சு. இங்கே புல் முளைச்சிருந்ததுனால அந்த இடத்துல இந்த பள்ளம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி அதை கஷ்டப்பட்டு பறித்து வெளியே போட்டு ரொம்ப உள்ள வேர் இறங்கிருச்சு. அதை தோண்டி எடுக்கங்குள்ள ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா மண் தரன்னா டக்குன்னு எடுத்துடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு கூட எடுத்துடலாம். இது சிமெண்ட்டுங்கிறதுனால அதுக்குள்ளே வேர் போய் நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மோட்டரை போட்டு மறந்துடுவாங்க. அதனால் அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுது, எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே போய் தேங்கி அது வழியாக பில்டிங்குள்ளே தண்ணி இறங்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே கஷ்டம் தானே, பில்டிங்க்கும் கஷ்டம் தானே. அதனால் இந்த பையன் உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக வேலை பார்த்தார் அன்றைக்கி. அந்த கையில் அப்படியே அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் அங்கங்கே முளைச்சிருக்கிற இந்த அரச மரம் அதையெல்லாம் பறித்து போடுறேன் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். எதுக்குன்னா, அதையும் வேரோடு எடுத்துட்டு 2 நாளைக்கு ஏதோ ஊற்றி அதை வேரோடு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சிமெண்ட் வச்சு பூசணுமா அப்படின்னாங்க. அதுக்குள்ளே எனக்கு பையன் வீட்டில் வேறு கொஞ்சம் வேலை, வீடு மாறினாங்க, போயிட்டு வந்தேன். இப்போ இந்த பாருங்கள், இது சைட்லலாம் வேறு முளைச்சிருக்கு. சரி, இதை நம்ம அவசரத்துக்கு இப்போ தண்ணி இறங்குறத சரி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அதை பண்ணுவோம். ஏன்னா இவங்களுக்கு தண்ணியும் போகலை. அதாவது இங்கே சரியில்லாமல் தண்ணி வெளியில் போகிறதுனால வீட்டுக்குள்ளே அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு தண்ணி போகலை சரியா. எதுக்கு அப்படின்னா, இந்த பைப்பில் உடஞ்சிருக்கு இல்லையா, அது வழியாக தொட்டியில் ஏறுற தண்ணி இவங்க புழங்குனாலும் புழங்காட்டியும் அது வழியாக நின்று கீழே பைப்பை மூடிடுவாங்கள்ல, டேப்பை. அதாவது வேலை செஞ்சு முடித்த உடனே டேப்பை மூடிடுவாங்க. அப்போது அங்கே அடைச்சிருக்கோம். அது வழியாக நிறைஞ்சி இந்த பைப்பு வழியாக பில்டிங்குள்ளே தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் 2-3 இடத்துல இருக்குது, 4-5 இடத்துல இருக்குது. அதையெல்லாம் சரி பண்ணணும். இப்போதைக்கு இதை பண்ணிடலாம். ஏன்னா இது பில்டிங்க்கு ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னா, குடுத்தனம் இருக்கிறவங்களுக்கும் தண்ணி வராமல் பிரச்சனை. அப்போ இதை முதல்ல சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரி பண்ணோம். உண்மையிலேயே இந்த காங்கிரீட் போட்ட மாதிரி அந்த ஜல்லி போட்டு அப்புறம் அந்த சிமெண்டு
கெட்டியாக, அதாவது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் கேட்டாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நாராயணன் கொடுத்தான். நல்லபடியாக போட்டாங்க. இந்த ஓனர் வந்து வெளியில் இருக்கிறார். அதனால் அம்மா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்கம்மா அப்படின்னாங்க. ஓனருங்க என்னை நம்பி ஒரு வேலையை சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீட்டு வேலையை கூட அப்புறமா செய்கிறேன்ட்டு அந்த வேலையை முடிப்பேன். எனக்கு அது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரியலை. என் வீட்டு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவேன். அதனாலேயே அப்பாட்ட திட்டு வாங்குவேன். இரு அவங்களுக்கு வேறு ஆள் இல்லையே, நம்ம கொஞ்சம் உதவி பண்ணுவோம். ஏன்னா சென்னைக்கு வந்த புதுசில் எங்களுக்கு அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கி 40 வருஷமாக நம்ம அந்த சென்னையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம முதல்ல வந்தபோது நம்மளுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கொடுத்த ஆதரவு, நம்பிக்கை எல்லாமே. அதனால தான் இப்போ ஏதாவது ஒரு பொது வேலைகள் வந்தால் டக்குன்னு அதை ஓடி போய் செய்கிறது. ஆள் இருந்தால் விட்டுருவேன். ஆள் இல்லைம்மா நீங்கள் தான் பார்க்கணும்னா முன்னாடி நின்று செஞ்சுருவேன். அது என்னமோ தெரியல, அது எனக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு. திட்டு வாங்கிட்டு கூட அதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த பைப்பு உயரமாக இருக்கிறதுனால யாராவது மிதிச்சிட்டா பைப்பு திரும்பவும் உடஞ்சிருங்கிறதுனால அந்த தம்பி அந்த செங்கலை வச்சு விட்டுறேம்மா, அப்போ நல்லாயிருக்கும். நாங்கள் சரி மாடியில் என்ன யார் போய் என்ன பண்ண போகிறாங்க, பைப்பு உடையாமல் இருக்கிறதே முக்கியம், அதை வச்சுருங்க தம்பி அப்படின்ட்டு அதை நல்லா வச்சாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி லீக் ஆகலை. அவங்களுக்கும் இப்போ தண்ணி நல்லா வருது. இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நாளை தள்ளி போடாமல் முதல்லையே செஞ்சிடுறது நல்லது. ஏன்னா மழை காலத்தில் தண்ணி பில்டிங்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மோட்ரு போட்டு மறந்துட்டாங்கன்னா அந்த தண்ணி இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமான வேலைகளை முதல்ல செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சேன். எனக்கு மனசு வருத்தமாக இருக்குப்பா. உண்மையிலேயே நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம கரெக்டாக நடக்கிறோம். ஆனால் நம்மளை மறுபடியும் ஏமாத்துறாங்களே இந்த வாஷிங் மிஷின் விஷயத்தில். ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். இனிமேல் யாரை ஏமாற்றாமல் இருந்தால் போதும் கடவுளே அப்படின்னு விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.